இன்றைக்கி வந்துட்டு இடியாப்பம் தாங்க பண்ண போகிறேன். எப்போவும் வெள்ளை கலர் இடியாப்பம் தான் பண்ணுவோம். இன்றைக்கி ரெட் கலர் இடியாப்பம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாமா? பீட்ரூட் வச்சு தான் பண்ண போகிறேன். குழந்தைங்க வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இதோட கலரே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இடியாப்ப மாவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து அரிசி மாவு பாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி பிசைஞ்சால் தான் இடியாப்பம் வரும். ஒவ்வொரு நேரம் வரும், ஒவ்வொரு நேரம் சொதப்பிடும். அதோட பீட்ரூட்டெல்லாம் கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதோட சாறு எடுத்துக்கிட்டேங்க. அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி தான் மாவு பிசைஞ்சேன். ஏன்னா நம்ம இடியாப்பத்துக்கு வந்து லைட்டாக வெதுன்னு பிசைஞ்சால் தான் அந்த இடியாப்பம் நல்லா கொடி கொடியாக வரும். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி கொடி கொடியாக வராட்டாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கலர் நல்லா ஒரு அட்ராக்டிவான கலராக இருக்கும்ல. இது வந்து எங்கள் அம்மா குத்தரிசி மாவுன்னு சொல்லிட்டு ஒரு மாவில் இடியாப்ப மாவுலாம் எனக்கு அரைச்சி கொடுத்து விடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாவெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதோட அரிசி மாவில் தாங்க இது பண்ணேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எது ஊற்றி சாப்பிட்டாலும் இடியாப்பத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சாம்பார் இருந்துச்சுங்க, அதை வச்சு தான் சாப்பிட்டேன். பாதி வந்து கொழக்கட்டை பிடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு.